இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கர்நாடகாவின் தக்ஷிண கன்னடா மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. குடியிருப்பு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்க கேட்கலாம். பாரதிராஜா, வணக்கம். தற்போது அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கிறது? முழு விவரங்கள். இந்த பெஞ்சல் புயலின் தாக்கம் தமிழகத்தில் தற்போது குறைந்திருந்தாலும் அதன் தாக்கம் தற்போது கர்நாடகாவில் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது. கர்நாடகாவின் 10 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நாளை பெய்த மழைக்கு குறிப்பாக கடலோர மாவட்டமான தட்சிண கன்னடா மாவட்டம் நிலை குலைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் நம் காட்சிகள் வாயிலாக பார்க்க முடிகிறது. பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன. தாழ்வான பகுதிகளில் இருந்த வீடுகள் வெள்ள நீரில் மூழ்கி இருக்கின்றன. போக்குவரத்து பொறுத்தமட்டில் சாலைகளிலும் மழை வெள்ள நீர் தேங்கியதால் போக்குவரத்து மிகவும் சிரமமாக இருந்தது பொதுமக்களுக்கு என்பதுதான் நிலைமை. நேற்றைய தினம் பல இடங்களில் மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருந்தாலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து வைக்கப்படவில்லை. அதே போல குறிப்பாகவே இந்த கடலோர மாவட்டங்களில் மழை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அங்கு அலுவலகங்களுக்கு கூட விடுமுறை அறிவிப்பது வழக்கம். ஆனால் நேற்று எச்சரிக்கை இருந்தும் எந்த விதமான விடுமுறையும் அறிவிக்கப்படவில்லை. இதனால் குழந்தைகளை அழைத்து சென்ற பெற்றோர்கள் என பலரும் இந்த மழையால் பாதிக்கப்பட்டார்கள். இந்த நிலையில இன்று கர்நாடகாவின் 10 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பெங்களூரு, அதே போல தட்சிண கன்னடா, உடுப்பி இந்த 3 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி மைசூரு, மண்டியா, ராம்நகர், ஷிமோகா ஆகிய மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கும் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் கடந்த ஆண்டு பார்த்திருப்போம் பெங்களூரு நகரம் எப்படி வெள்ளத்தில் தத்தளித்தது என்று. கடந்த ஆண்டை காட்டிலும் 2 மாதங்களுக்கு முன்பு பெங்களூரு நகரின் பெரும்பாலான அபார்ட்மெண்ட்டுகள் வெள்ள நீரில் மூழ்கிய காட்சிகளை கூட நாம் பார்த்திருந்தோம். தற்போது மீண்டும் அந்த சூழ்நிலை வந்துவிடக்கூடாது. எச்சரிக்கை இருக்கும் போது, மழை எச்சரிக்கை, கனமழை எச்சரிக்கை இருக்கும்போது துரிதமாக செயல்பட வேண்டும் என மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. எனவே இந்த தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்களை அப்புறப்படுத்துவது, அதே போல நீர்நிலைகளை செல்லும் கால்வாய்களை சீரமைப்பது என்பது உள்ளிட்ட மிக தீவிரமான பணிகளில் தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த பெஞ்சல் புயலின் தாக்கம் கர்நாடகா எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது என்பதை அரசு தற்போது உறுதி செய்திருக்கிறது. பல இடங்களில் மாவட்ட நிர்வாகங்கள், அதே போல மாநில பேரிடர் மீட்பு துறையினர் ஆகியோர் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதிராஜா. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.